தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான பந்தக்கால் நடும் விழா மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இதில் பங்கேற்றிருக்கிறார். தமிழகத்தில் மிக முக்கிய ஒரு மாவட்டமாக இருந்து வரக்கூடியது மதுரை. மதுரையில் எந்த ஒரு நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அது வெற்றி பெறும் என்பது ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய வகையிலே பார்த்தோமேனால் சமீபத்தில் திமுகவுடைய பொதுக்குழு மாநாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோமேனால் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த நிலையிலே சமீபத்தில் சீமானவர்களுடைய ஆடு மாடுகளுக்கான மாநாடு கூட நடைபெற்றது. அந்த வகையில் பார்த்தோமேனால் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி மதுரை பாரபத்தி பகுதியிலே ஆகஸ்ட் மாதம் தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் அக்டோபர் மாதம் நடைபெற்றதை போன்ற 2வது மாநில மாநாட்டை மதுரை நடத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டு வந்த நிலையிலே ஏற்கனவே அந்த மாநாடு நடைபெறக்கூடிய பகுதி உள்ளிட்டவைகள் ஆய்வு செய்த நிலையிலே புசி ஆனந்த் நேற்றைய தினம் இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பாரபத்தி என்னும் இடத்திலே 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ள இடத்திலே தற்போது பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாநாடு நடைபெறும் இடத்திலே அந்த மாநாடு பந்தல் உள்ளிட்டவைகளை ஏற்கனவே ஆய்வு செய்த நிலையிலே தற்போது பாரம்பரிய முறைப்படி பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோமெனால் முதல் மாநாட்டை விட 2வது மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் அதிக அளவில் மக்கள்கள் வருவார்கள் என்பதால் மதுரையுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பாரபத்தி என்னும் இடத்தில் தற்போது 2வது மாநில மாநாட்டிற்கான பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் ரசிகர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. ஷியாம்.